ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? எல்லோரும் ரெடியா? ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் பறவை கூட்டங்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. அங்கே ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. பெரிய பறவைகளெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப வறட்சியாக இருக்குது. என்ன பண்ணலாம்? இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வேணும். அதனால் கொஞ்சம் தூரம் பறந்து போய் நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி செய்யணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா டீனேஜ் குரூப்பெல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா பெரிய பறவையெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க, வாங்க என்னென்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது இவங்க தூரமாக போய் தானியங்களெல்லாம் சேகரிக்க போகிறாங்கன்னு. அப்போது இந்த சின்ன பறவைகள் எல்லாம் சேர்ந்து நாங்களும் வரோன்னு சொல்லி கிளம்புறாங்க. எல்லா பறவைகளும் கூட்டமாக தன்னோட இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு இறை தேடி போகிறாங்க. புது இடங்கிறதுனால பெரிய பறவைகளெல்லாம் முன்னால் போகுது, சின்ன பறவைகளெல்லாம் பின்னால் போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தா அந்த காட்டு பக்கமாக நிறைய தானியங்கள் இறஞ்சி கிடக்குது. அங்கே பாருங்கள், நிறைய தானியமெல்லாம் இருக்குது, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பறவைகளெல்லாம் சொல்லுது. ஒரு பெரிய பறவை சொல்லுது, பெரிய பறவைகளுக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இல்லையா? இங்கே எப்படி இவ்வளோ சாப்பாடு ஒரே இடத்துல கிடைக்கும்? இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் யாரும் கீழே இறங்க வேண்டாம், சரியா? யாரும் போய் அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்குது, நீங்கள் வேணால் வேறு பக்கம் போங்க, நாங்கள் இங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பறவைகளெல்லாம் கீழே இறங்க ஆரம்பிக்குது. இதனால் பெரிய பறவைகளும் வேறு வழி இல்லாமல் கீழே இறங்குறாங்க. அந்த தானியத்தை போய் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது தான் தெரியுது அந்த தானியங்கள் வலை விரிக்கப்பட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேடன் எல்லா பறவைகளையும் பிடிக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கான். இந்த விஷயம் எல்லா பறவைகளுக்கும் தெரிய வருது. எல்லா பறவைகளுக்குமே ரொம்ப பயம் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறது? நம்மளை அந்த வேடன் பிடிச்சிட்டானா? யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்போவே சொன்னேன், கீழே இறங்க வேண்டாம், வேறு பக்கம் போய் பார்க்கலான்னு. யாருமே என் பேச்சை கேட்கல அப்படின்னு அந்த பெரிய பறவை சொல்லுது. சரி, இனிமேல் நாங்கள் உங்கள் பேச்சை கேட்குறோம், இந்த ஒரு முறை நாங்கள் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு மற்ற பறவைகளெல்லாம் கேட்குது. சரி, இப்போ நாம் எல்லோரும் ஒரே சமயத்தில் பறந்து போகிறோம் மேலே, அப்போது தான் நாம் அந்த வேடன்கிட்டேருந்து தப்பிக்க முடியும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது பறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க எல்லா பறவைகளும். ஓரத்தில் ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த வேடன் மெல்ல எட்டி பார்க்குறான். எல்லா பறவைகளும் மாட்டிருச்சு. இன்றைக்கி அருமையான வேட்டை, போகிறோம், எல்லா பறவையும் பிடிக்கிறோம், தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக அந்த வலை வீசி இருக்க பக்கமாக வரான். அந்த வேடன் கிட்ட வர வர எல்லா பறவைகளுக்கும் பயம் வந்துடுது. நாம் மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு. நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது கண்டிப்பாக பயப்படாமல் தைரியமாக முடிவெடுக்கணும், சரியா? அந்த பெரிய பறவை ரொம்ப அனுபவமான பறவை. அந்த வேடன் கிட்ட வரும்பொழுது நான் சொல்லுவேன், எல்லாரும் பறந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த வேடன் கிட்ட வர சமயத்தில் எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து பறக்கிறாங்க வலையோட. அந்த வேடனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. அப்படியே மேலே பார்க்குறான். வலையோடு சேர்ந்து எல்லா பறவைகளும் பறந்து போயிட்டுருக்கு. ஏமாந்து போய் நிற்கிறான் வேடன். கொஞ்ச தூரம் போன உடனே எல்லா பறவைகளும் தன்னோட காலில் மாட்டியிருக்கிற அந்த வலையை எடுத்துக்கிட்டு சுதந்திரமாக பறந்து தன்னோட இருப்பிடத்தை நோக்கி போகுது. இனிமேலையாவது பெரிய பறவைகள் சொல்கிறத நம்ம கேட்கணும், இப்படி போய் எங்கேயும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவும் எடுக்குது. இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? பெரியவங்க சொன்னால் அதை தட்டாமல் கேட்கணும், அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்பணும், சரியா? எல்லாருக்கும் இப்போது ஆஃப்-இயர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கும். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய் குட்டீஸ்.